அனைவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்புடன் இந்த காலை ஜெபத்துக்கு வரவேற்கிறோம். ஆர்வமாக ஜெபம் செய்யும். அதிகமாக நேசிக்க நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். காலையில் எங்கள் எழுப்பி அழைத்து வந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த இரவெல்லாம் எங்களை காத்தீர், எங்கள் தேவையெல்லாம் சந்தித்தீர், எங்களோடு இருந்தீர். அப்பா, நல்ல ஓய்வை கொடுத்திருக்கிறீர், அதற்காக நன்றி. காலை எழுந்து ஸ்தோத்தரிக்க, ஆராதிக்க எங்கள் அழைத்து வந்திருக்கிறீர், இதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நாமத்தை உயர்த்துகிறோம். பெரியவராக இருக்கிறீர், பெரிய காரியங்களை செய்கிறீர். எங்களை காண்பவர், எங்களை காப்பவர். அப்பா, இந்த நாளிலும் எங்களை தொடர்ந்து வழிநடத்துகிறீர், அதற்காக நன்றி. எங்களை ஒவ்வொருவரையும் தொடர்ந்து இந்த காலை வேளையில் இந்த காலை ஜெபத்தையும் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக இடத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவர் தாமே வழிநடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். எழுந்திருந்து பக்கம் 15 இயேசுவின் நாமம் இனிதான நாமம் என்ற பாடலை பாடுவோம். பக்கம் 15. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இல்லா நாமம், இன்ப நாமம். நேற்றும் இன்றும் மாறிடா நாமம், நம்பினோரை என்றும் கைவிடா நாமம். நேற்றும் இன்றும் மாறிடா நாமம், நம்பினோரை என்றும் கைவிடா நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். முழங்கால் யாவும் முடக்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம். முழங்கால் யாவும் முடக்கிடும், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். சாத்தானி சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம். சாத்தானி சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். ஜெபப்புத்தகத்தில் பக்கம் 4. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் செய்வோம். மூன்றாம் பகுதி ஜெபத்தை அம்சம் ஜெபிப்போம். எல்லா இருதயங்களையும், எல்லா விருப்பங்களையும், எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சிவலமுள்ள தேவனே, நாங்கள் தேவனிடத்தில் பரிபூரணமாய் அன்பு கூறவும், உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாக மகிமைப்படுத்தவும், எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து நிமித்தம் உமது பரிசுத்த ஆவி ஏவுதலால் இங்கிருத்தின சிந்தனைகளை சுத்தம் பண்ணியறலும். ஆமென். எந்த கால ஜெபம். பக்கம் 6. சர்வ வல்லமையுள்ள தீய பராபரனே, தேவரே, சிருஷ்டவில் ஒன்றையும் பகையாதவரும், தங்கள் பாவ நிமித்த மனசாப்பிடுத யாவருக்கும் மன்னிக்கிறவருமாய் இருக்கிறீர்.
இவருடைய பாவனை குறித்து நாங்கள் துக்கித்து புலம்பி என் நிர்வாகித்து அறிக்கையிட்டு சம்பூர்ண இரக்கமுள்ள தேவனிடத்தில் குறைவற்ற பாவ விமோசனத்தையும் மன்னிப்பையும் பெறத்தக்கதாக எங்களுக்குள் நிறுகொண்ட புதிதான இருத்தை சிருஷ்டிக்க வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். இந்த வாரத்துக்கான சுருக்க ஜெபம் இந்த காலத்தில் 4ஆம் ஞாயிற்கான சுருக்க ஜெபம் செஞ்சுபிப்போம். கடைசி பக்கத்தில் இருக்கிறது. எல்லாம் வல்ல பிதாவே, திருக்குமாரன் சிலுவையில் மரணத்தை உத்தரிக்கும் முன் அவருடைய மகிமையில் வெளிப்படுத்தப்பட சித்தம் கொண்டீரே. நாங்கள் அவரோடு கூட பாடு அனுபவிக்க பலப்படுத்தப்பட்டவர்களாய் மகிமேல் மகிமை அடைந்து அவருடைய சாயல் மருவமாக்கத்தக்கதாக அவருடைய மகிமை உணர்ந்து கொள்ள எங்களுக்கு விசுவாசத்தை அருள வேண்டும் என்று உம்மோடும் பசுத்த ஆவியோடும் ஒரே கடவுளாக இப்பொழுதும் எப்பொழுதும் ஜீவித்து அரசாளுகிற அவரை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். வேத வாசிப்பு. இன்று 1 ஏப்ரல். சங்கீதம் 54. சங்கீதம் 54. Psalm 54. Psalm 54. சங்கீதம் 54. தாவீது தங்களிடத்தில் ஒளித்துக் கொண்டிருக்கிறான் என்று சீப்புரால் வந்து சவுலுக்கு சொன்னபோது நெகினோத்தில் வாசிக்க தாவீது பாடி ராக தலைவனுக்கு ஒப்புவித்த மஸ்கில் என்னும் சங்கீதம். தேவனே, உமது நாமத்து நிமித்தமே இரட்சித்து உமது வல்லமையினால் எனக்கு நியாயம் செய்யும். தேவனே, என் விண்ணப்பத்தை கேட்டு என் வாயின் வார்த்தைகளுக்கு செவிகொடும். அந்நியர் எனக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள். கொடியர் என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள். தேவனை தங்களுக்கு முன்பாக நிறுத்தி நோக்கார்கள். இதோ தேவன் எனக்கு சகாயர். ஆண்டவர் என் ஆத்துமாவை ஆதரிக்கவர்களோடே இருக்கிறார். அவர் என் சத்துருகளுக்கு தீமையை சரிகட்டுவார். உமது சத்தியத்து நிமித்தம் அவர்களை நிர்மூலமாக்கும். உற்சாகத்துடன் நான் உமக்கு பலியிடுவேன். கர்த்தாவே, உமது நாமத்தை துதிப்பேன், அது நலமானது. அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார். என் கண் என் சத்துருக்களில் நீதி சரிக்கட்டுதலை கண்டது. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதிலும் இப்போதும் எப்போதுமான சதா காலம் மகிமை உண்டாவதாக. ஆமேன். பழைய பாட்டு பாடம் எரேமியா 18ஆம் அதிகாரம். ஜெரமியா chapter 18 verses 1 to 12. எரேமியா 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 - 12 வரை. எரேமியா 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 - 12 வரை. எரேமியா chapter 18 verse 1. எரேமியா 18ஆம் அதிகாரம் வசனம் 1. கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம். நீ எழுந்து குயவன் வீட்டுக்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்றார். அப்படியே நான் குயவன் வீட்டிற்கு போனேன். இதோ அவன் திருகையினாலே வணைந்து கொண்டிருந்தான். குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையில் கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வணைந்தான். அப்படி கர்த்தருடைய வசனம் எனக்கு உண்டாகி அவர், இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். பிடுங்குவேன், இடிப்பேன், அழிப்பேன் என்று நான் ஒரு ஜாதிக்கு விரோதமாகவும் ஒரு ராஜ்யத்துக்கு விரோதமாகவும் சொன்னது மாத்திரத்தில் நான் விரோதமாய் பேசின அந்த ஜாதியார் தங்கள் தீங்கை விட்டு திரும்பினால் நானும் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். கட்டுவேன், நாட்டுவேன் என்றும் ஒரு ஜாதியையும் ஒரு ராஜ்யத்தையும் குறித்து நான் சொல்லுகிறதும் உண்டு. அவர்கள் என் சத்தத்தை கேளாமல் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்வார்களானால்
நானும் அவர்களுக்கு அருள் செய்வேன் என்று சொன்ன நன்மையை செய்யாதபடிக்கு மனமாறுவேன். இப்பொழுதும் நீ யூதாவின் மனுஷரையும் எருசலேமின் குடிகளையும் நோக்கி, இதோ நான் உங்களுக்கு விரோதமாய் ஒரு தீங்கை உருப்படுத்தி உங்களுக்கு விரோதமாக ஒரு காரியத்தை யோசிக்கிறேன். ஆகையால் உங்களில் ஒவ்வொருவரும் தன் தன் பொல்லாத வழியை விட்டு திரும்பி உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல். ஆனாலும் அவர்கள் அது கூடாத காரியம். நாங்கள் எங்கள் யோசனைகளின்படியே நடந்து அவரவர் தம் தம் பொல்லாத இருதயத்தினுடைய கடினத்தபடியே செய்வோம் என்கிறார்கள். இது தேவனுடைய வார்த்தை. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. புதிய ஏற்பாட்டு பாடம் யோவான் 10 அதிகாரம் வசனம் 1-10 வரை. யோவான் 10 அதிகாரம் வசனங்கள் 1-10 வரை. John chapter 10 verses 1-10. John chapter 10 verse 1-10. யோவான் 10 அதிகாரம் வசனம் 1-10 வரை. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆற்று தொழுவத்துக்குள் வாச வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான். வாச வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளை மேய்ப்பனாய் இருக்கிறான். வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான். ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்கிறது. அந்நியனுடைய சத்தம் அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டோடி போம் என்றார். இந்த உவமையை இயேசு அவர்களுக்கு சொன்னார். அவர்களோ அவர் சொன்னவைகளின் கருத்தை அறியவில்லை. ஆனால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும் கள்ளரும் கொள்ளைக்காரருமாய் இருக்கிறார்கள். ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. நானே வாசல். என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அதை பரிபூர்ணப்படவும் வந்தேன். இது தேவனுடைய வார்த்தை. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்னைக்கு வாசித்த பாடத்திலிருந்து நாம் சில காரியங்களை பார்ப்போம். சங்கீதம் 54 நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு சகாயர், நமக்கு உதவி செய்கிறவர் என்று பார்க்கிறோம். இன்ன உதவிகளை ஆண்டு நமக்கு செய்கிறார் என்று எரேமியாவிலும் யோவான் 10 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். எரேமியா 18 அதிகாரத்தில் ஆண்டவர் நமக்கு குயவனாக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்கள் குயவன், நான் உங்களை வணங்குகிறவன் என்று ஆண்டவர் சொல்றாரு. அந்த களிமண்ணால் உருவாக்கப்பட்ட அந்த மண்பாண்டம், அந்த அழகான உருவத்தை அது கொடுக்காததினால் அதை அழித்து போட்டு புதிய ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்ய முயற்சி செய்கிறாரு. இந்த புதிய காரியத்தை அவர் செய்ய ஆசைப்படுகிறாரு. ஆனால் ஜனங்களோ பாவத்திலே ஜீவிக்க வேண்டும் என்று, பாவத்தில் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார்கள் என்று பார்க்கிறோம். ஆண்டவர், நீங்க மாறினா நான் கண்டிப்பா மனம் மாறுவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படி என்றால் அவர் தீங்கை செய்யாதபடி மனம் திரும்பும் பொழுது, பாவத்திலிருந்து மனம் திரும்பும் பொழுது ஆண்டவர் அழிப்பேன்னு சொன்ன காரியத்தை அவர் செய்ய மாட்டார் என்று பார்க்கிறோம். அதே வேளையில ஆண்டவர் மாற சொல்லி, ஆண்டவர் கட்டுவேன்னு சொல்லி, சரிப்படுத்த சொல்லி, ஆனால் ஜனங்கள் இன்னும் பாவத்தில் ஜீவித்துக் கொண்டிருந்தார்களானால், ஆண்டுடைய சத்தத்தை கேட்காமல் இருப்பார்களானால் நன்மையை செய்யாதபடி மனம் மாறுவேன் அப்படி ஆண்டு சொல்றார். அப்படின்னா ஆண்டவர் ஒரு அழகான மண்பாண்டமாக, ஒரு அழகான உருவமாக நம்மை உருவாக்க அவர் எவ்வளோ முயற்சிகளையும் எவ்வளோ விதமான செய்து கொண்டிருக்கிற ஒரு நல்ல குயவராக காணப்படுகிறார். ஆனால் நாம் மனம் மாறாத பட்சத்தில் அங்கு ஆபத்து வருவதை பார்க்கிறோம். ஜனங்கள் மாறவே மாட்டேன் என்று சொல்லி முடிவெடுத்திருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். 12 அது கூடாத காரியம். நாங்கள் எங்கள் யோசனையின்படியே நடந்து அவரவர் தம் தம் பொல்லாத இருதயத்தினுடைய கடினத்தின்படியே செய்வோம் என்கிறார்கள். அவர் இருதயத்து கடினத்தினால இப்படிதான் நாங்கள் வாழ்வோம், இப்படிதான் இருப்போம் என்று சொல்லி ஆண்டுடைய சத்தத்தை கேட்காமல் வாழ்ந்து கொண்டு பார்க்கிறோம். யோவான் 10 அதிகாரத்தில் இயேசு சொல்றாரு, நானே நல்ல மேய்ப்பன், என் சத்தத்தை கேட்கிறவர்கள்
வாசல் வழியாய் என் சத்தத்தை கேட்கிறவர்கள் மந்தைக்குள்ள இருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படி என்றால் இயேசுவானவர் ஒரு நல்ல மேய்ப்பனாக வருகிறாரு. பழைய பால்ல நல்ல குயவனை பார்க்கிறோம், இந்த இடத்துல ஒரு நல்ல மேய்ப்பனை பார்க்கிறோம். நம்மை மேய்த்து நடத்துகிற ஒரு ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவன் ஆடுகளின் மேய்ப்பனாய் இருக்கிறார். அப்படின்னா ஆண்டவர் நம்மை நடத்தி கொண்டு போகிற ஆண்டவராக, ஆடுகளை மேய்க்கிறவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் ஆடுகள் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஆண்டுடைய சத்தத்தை கேட்க வேண்டும், மேய்ப்பன் சத்தத்தை கேட்க வேண்டும், மேய்ப்பன் சொல்கிற காரியத்தை நாம் கேட்க வேண்டும் என்று பார்க்கிறோம். வசனம் 3 யோவான் 10:3 வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான், ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். உள்ள வரும் பொழுதும் ஆடுகள் பேச்சு கேட்கிறது, வெளியே போகும் பொழுதும் ஆடுகள் பேச்சு கேட்கிறது. வெளியே செல்கிற இடமெல்லாம் அந்த மேய்ப்பு நடத்துகிறாரு, அந்த ஆடுகள் பின்னாலே செல்கிறதாம். உள்ள வரும் பொழுதும் ஆடுகளை அவர் கொண்டு வருகிறார் என்று பார்க்கிறோம். இங்க அவர் சொல்லும் பொழுதே சொல்றாரு, சத்தத்தை குறித்து நிறைய பேசுறாரு. வசனம் 2, 3, 4, 5. அப்படி என்றால் இயேசுவின் சத்தத்தை நாம் எப்படி கேட்கிறோம், அவருடைய வார்த்தைக்கு நாம் எப்படி செவி கொடுக்கிறோம். ஒரு ஆடுகள், நல்ல ஆடுகள் மேய்ப்பன் சத்தத்தை கேட்பது போல நாமும் நல்ல ஆடுகளாக, தேவனுடைய பிள்ளைகளாக ஆண்டு சொல்கிற சத்தத்தை நாம், ஆண்டவர் கூப்பிடும் சத்தத்தை கேட்க நாம் முயற்சி செய்ய வேண்டும். மற்றவருடைய சத்தத்தை கேட்டு பின் செல்லாமல், வசனம் 5, அந்நியனுடைய சத்தத்தை அறியாதபடினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவன் விட்டு ஓடிப்போம். மற்றவர்களுடைய சத்தம் அவர்களுக்கு காதுகளுக்கு தெரியாது. ஏனால் அந்த ஆடுகளுக்கு தெரியும் மேய்ப்பன் யாருன்னு, மேய்ப்பன் தெரியும் ஆடுகள் யாருன்னு. அந்த உறவு, ஒரு மேய்ப்பன் ஆடுகள் போல ஒரு உறவு நாம் தேவனிடத்தில் வைக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். இயேசு சொல்றாரு, நானே ஆடுகளுக்கு வாசல். அவர் தான் அந்த கேட், அவர் தான் அந்த ஆடுகளுக்கு வாசல். அவருடைய தான் உள்ள வர முடியும். வேறு வழியில வருகிறவர்கள் கொள்ளைக்காரர்கள் அல்லது தேவனுக்கு பிரியமில்லாதவர் என்று பார்க்கிறோம். அதே இயேசு சொல்றாரு, நானே நல்ல மேய்ப்பன் அப்படி என்று 11 சொல்றாரு. நல்ல வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க நாம் முயற்சி செய்ய வேண்டும். இயேசுவானவர் நமக்கு பரிபூர்ண வாழ்க்கையை கொடுக்க வந்தார், பரிபூர்ண பலனை வந்திருக்கிறார். இன்னைக்கு நாம் நம் வாழ்க்கையை சரிப்படுத்தும் பொழுது நல்ல மேய்ப்பனை கண்டடைவோம். நம் வாழ்க்கையை சரிப்படுத்தும் பொழுது நல்ல குயவன் நம்மை வணைந்து நம்மை ஒரு அழகான மண்பாண்டமாக, அழகான உருவமாக அவர் விரும்புகிறபடி நம்மை வணைந்து நம்ம வழிநடத்துவார் என்று நாம் பார்க்கிறோம். நாளை ஆராய்ந்து பார்ப்போம், நம் வாழ்க்கை ஆண்டவர் எப்படி வணைந்து கொண்டிருக்கிறார். அவருடைய சித்தத்தின் படி வணைய நம்மை அர்ப்பணிக்கிறோமா, அல்லது நம் உருவத்தை நம்மளே வணைந்து கொண்டிருக்கிறோமா? என் வாழ்க்கை நானே ஷேப் பண்றேன்னா, நானே ஒரு உருவத்தை உண்டாக்குறேன்னா, அல்லது ஆண்டவர் அழகான உருவமாய் என்னை உருவாக்கி கொண்டு வருகிறாரா என்று நாம் யாராவது பார்ப்போம். இரண்டாவதாக, நல்ல மேய்ப்பன் வாசல் வழியாய், நானே நல்ல வாசல் என்று சொல்லியிருக்கிறாரு. அந்த வாசலை பிரவேசிக்க அவர் சத்தத்தை கேட்டு அது போய் நடக்கிறோமா, அல்லது உலகத்தாருடைய சத்தத்தை கேட்டு, உலகத்தினுடைய காரியங்களை கேட்டு உலகத்தாரை போல நடந்து கொண்டிருக்கிறோமா என்று நம்மை ஆழ்ந்து பார்ப்போம். ஜெபம் செய்வோம். எங்கள் இயேசுக்கு நல்ல ஆண்டவரே, இந்த உலகம் சொல்கிற வார்த்தைகளை கேட்காமல், உலகம் பலவிதமான போதனைகளை போதிக்களை நாங்கள் கேள்விப்படுகிறோம். பலவிதமான வீடியோக்கள், பலவிதமான போதனைகள், பலவிதமான வழிகாட்டுதல், பலவிதமான சத்தங்கள் எங்களை சூழ்ந்து இருக்கிறது. அநேகர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், அநேகர் அறிவுரை கூறிக்கொண்டிருக்கிறார்கள், அநேகர் பலவிதமான வழிகளை கற்றுக் கொடுக்கிறார்கள், அநேகர் பலவிதமான காரியங்களை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் நாங்கள் கேட்காமல் நீர் என்ன சொல்லுகிறீர் என்பதை கேட்க எங்கள் காதுகளை பழக்குவிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். முன் சத்தத்தை மட்டும் நாங்கள் கேட்டு அதை நடக்கிற பிள்ளைகளாக, நல்ல ஆடுகளாய், நல்ல மேய்ப்பன் சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளாக வழிநடத்துவீராக. அப்பா, எங்களை நாங்களே வணைந்து கொள்ளாமல், எங்கள் நாங்களே அப்பா சுயமாய் ஒரு உருவத்தை உண்டாக்காமல், சுயமாய் எங்களை நாங்களே வணைந்து கொள்ளாமல் நீர் வணைய எங்களை அர்ப்பணிக்க எங்கள் வழிநடத்துவீராக. நீ நல்ல குயவனாய் இருக்கிறீர், நீங்கள் அழகான மண்பாண்டமாய் உருவாக்குகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நாங்கள் களிமண், கேள்வி கேட்பதற்கு எங்களுக்கு உரிமை இல்லாமல் இருந்தாலும் அப்பா, நீர் நல்ல குயவனாய் இருந்து எங்களை ஒரு புதிய உருவமாய், அழகான உருவமாய், நீர் விரும்புகிற வண்ணமாய் வணைந்து கொண்டிருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்பா, நீ சொல்லுகிற வார்த்தையை கேட்டு
நீர் உமக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்கிற பிள்ளைகளாக எங்கள் வழிநடத்துவீராக. தவறான வழிகள், உமக்கு பிரியமான வழிகளின் வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் அதை நாங்கள் சரிப்படுத்த சீர்படுத்த வழிநடத்தும்படியாய் நடத்த வேண்டுகிறோம். இந்த காலை வேளையில் எங்கள் அனைவரையும் கரத்தில் வைக்கிறோம். கூடி இருக்கிறவர்கள், அப்பா ஆன்லைனில் எங்களோடு வந்திருக்கிறவர்கள் அனைவரையும் கரத்தில் வைக்கிறோம். அப்பா, இந்த காலை வேலை கொடுத்த எங்கள் ஆண்டவர் இந்நாள் முழுவதும் நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த புதிய நாளை கொடுத்த ஆண்டவர் புதிய காரியங்கள் வாக்கு செய்வான் ஜெபிக்கிறோம். ஒரு காலத்திலும் கிருபை புதிதாக இருப்பதற்காக நன்றி. நாள் முழுவதும் ஆண்டவர் வழி நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் உங்களுக்கு பின் செல்லவும் நீர் சொல்லுகிற வார்த்தையை கேட்டு நடக்கவும் எங்கள் வழிநடத்துமா ஜெபிக்கிறோம். விடுமுறையில் இருக்கும் பொழுதும் விடுமுறை இருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பத்தோடு நேர செலவிட வழிநடத்துவீராக. வேலைக்கு செல்கிற பிள்ளைகளும் கரத்தில் வைக்கிறோம். படிக்க செல்கிற பிள்ளைகளும் கரத்தில் வைக்கிறோம். ஆண்டுதாமே அவர் வேலையை ஆசிர்வதியும் உயர்த்தி வையும். அப்பா, வேலையிடத்திலும் பாதுகாத்து வழிநடத்துமா ஜெபிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளாக ஜெபிக்க நல்ல படித்து முன்னுக்கும் ஞானத்தால் நிரப்பும். வீட்டில் இருக்கிற பெரியவர்கள் சிறியவர்கள் அனைவரும் கரத்தில் வைக்கிறோம். ஆண்டுதாமே வீட்டில் இருக்கும் பொழுதும் ஒவ்வொரு வேலைகளிலும் ஆண்டவர் பிரசித்தா மூடிக்கொள்வீராக. வீடுகளை ஆஸ்வதிப்பீராக. அவருடைய காரியங்களை பொருட்படுத்திக் கொள்வீராக. அப்பா, அதே வேலையில சுகமாக இருக்கிற நினைவு கூறுகிறோம். ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவர்கள், வியாதி படுக்கையில் இருக்கிறவர்கள், வீட்டில் வியாதியாக இருக்கிறவர்கள், சுகமாக இருக்கிறவர்கள் அனைவரையும் ஆண்டவர் தொட்டு சுகப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக. இப்பொழுதே உடைய சுகம், புது பலன் கடந்து செல்லட்டும். ஆண்டுதாமே அவருடைய வியாதி படைக்கு மாற்றி அமைப்பீராக. இன்னும் சுகவேலைகள் இருந்தாலும் பலங்கள் இருந்தாலும் ஆண்டவர் இப்பொழுதே தொடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர்தாமே ஒவ்வொரு நாளும் எங்கள் அதிசயமாய் வழிநடத்தி எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும்படி எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். கர்த்தர் ஜெபத்தை நாம் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனை பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமை மகிமையும் என்றென்றைக்கும் முடிவுகளே. ஆமேன். நாம் எழுந்து நின்று பக்கம் 38 எனக்காய் ஜீவன் விட்டவரே என்ற பாடலை பாடுவோம். பக்கம் 38 எனக்காய் ஜீவன் விட்டவரே. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. ஏசு போதுமே போதுமே போதுமே, ஏசு போதுமே போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே ஏசு போதுமே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே, பிசாசின் சோதனை நெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே, உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே, உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே. ஏசு போதுமே போதுமே போதுமே, ஏசு போதுமே போதுமே போதுமே, இந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே ஏசு போதுமே. புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், தண்ணீரண்டை நடத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். ஏசு போதுமே போதுமே போதுமே, ஏசு போதுமே போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே ஏசு போதுமே. மனிதர் என்னை கைவிட்டாலும்
மாமிசம் அழுகி நாரிட்டாலும் மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி நாரிட்டாலும் ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும் ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும் இயேசு போதுமே 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 இயேசு போதுமே 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 இந்த நாளிலுமே என் நிலையிலுமே இந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. ஆமாண்டவரே, எல்லா நிலையிலும் எங்களுக்கு நீங்க மட்டும் போதும். நீங்க வழிநடத்துகிற நல்ல மெய்ப்பன், எங்களை வணைந்து ஒரு நல்ல உருவமாய் மாற்றுகிற நல்ல குயவன், எங்களை முற்றுமாய் கரத்தில் வைக்கிறோம். உங்களுடைய கரத்தில் இருக்கிற வரைக்கும் ஆனது எங்களுக்கு பாதுகாப்பு உண்டு, எங்களுக்கு வழிநடத்தல் உண்டு என்று நாங்கள் பார்க்கிறோம். நீர் சொல்லுகிற வார்த்தை கேட்டு நடக்கிற பிள்ளைகளாய் வழிநடத்தும். நீர் வணிகம் பொழுது நாங்கள் முழுமை வாழ்க்கையை அர்ப்பணித்து பிதாவின் கையில் இருக்கிறவர்களாய் எப்பொழுதும் நாங்கள் இருக்க வழிநடத்துவீராக. நாள் முழுவதும் ஆணைகளை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எங்களுடைய ஒவ்வொரு காரியங்கள் வேலைகள் அனைத்தையும் கரத்தில் வைக்கிறோம். நாங்கள் உமக்கு மகிமை கொண்டு வரவும் உம் நாமத்தை எப்பொழுதுமே ஸ்தோத்தரிக்கவும் துதிக்கவும் எங்களையும் எங்கள் வீட்டாரையும் தொடர்ந்து வழிநடத்துவீராக. நாங்கள் எங்கே இருந்தாலும் உங்களுடைய பிள்ளைகளாக உங்கள் சாட்சிகளாக ஜீவிக்க வழிநடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். ஆமேன். ஸ்தோத்திரம்.